மதி, லட்சுமி அம்மா, யார் வெளியில இருக்கிறது? என்னை விட்டுடுங்க மதி, காப்பாத்துங்க மதி. பார்வையில்லாத பயலே, எங்களை மீறி நீ எங்கடா தப்புவ? இன்னைக்கு உன் கதை முடிய போகுது. கத்தி முனையில் தவிக்கும் பார்வையில்லாத அன்பு. கதறிக்கொண்டு உள்ளே போகும் டாக்டர் மதி. காதலுக்கும் ஆபத்திற்கும் நடுவே நடக்கப் போகும் இந்த விறுவிறுப்பான போரில் என்ன நடக்கப் போகிறது? வாங்க வெளியூர் கவிதை 3ல் பார்ப்போம். டாக்டர் மதியின் கார் அவளது வீட்டின் போர்டிகோவில் வந்து நின்றது. நவீன். அந்த வீடு மிகவும் பெரியது. சுற்றிலும் அழகான தோட்டம் அமைந்திருந்தது. காரில் அன்புவை மெதுவாக கரம் பிடித்து இறக்கினாள் மதி. அன்பு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். லேசா முன்னாடி அடி எடுத்து வைங்க. 4 படிகள் ஏறினா ஹால் வரும் என்று ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து வழி நடத்தினாள். அன்பு தன் வெள்ளை பிரம்பை தரையில் தட்டி பார்த்தபடியே மெதுவாக ஹாலுக்குள் நுழைந்தான். அந்த பெரிய வீட்டில் குளுமையும் மல்லிகைப்பூ வாசனையும் கலந்த அந்த அமைதியும் அவனுக்குள் ஒரு நிம்மதியை தந்தது. டாக்டர் மதி, இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாவா இருக்கீங்க என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆமா அன்பு, எங்கள் அப்பா பிஸ்னஸ் விஷயமாக எப்போதும் வெளிநாட்டில் தான் இருப்பார். இந்த வீட்டில் நானும் எனக்கு உதவி செய்கிற சமையல் அம்மா லட்சுமியும் மட்டும்தான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே இருக்கலாம். இது உங்கள் வீடு என்று கூறி அவனுக்கு ஒரு தனி அறையை ஒதுக்கி கொடுத்தாள் மதி. அன்று இரவு லட்சுமி அம்மா சமைத்த உணவை அன்புவிற்கு தன் கைகளாலே ஊட்டிவிட்டாள் மதி. பார்வை இல்லாததால் சாப்பாடு கீழே சிந்திவிடக்கூடாது என்று தவித்த அன்புவின் கைகளை பிடித்து, அன்பு, நான் ஊட்டி விடுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்கள் மேலே எனக்கு இருக்கிறது வெறும் பரிதாபம் இல்லை, என் மனசார உங்களை நான் என்று சொல்ல வந்துவிட்டு வெட்கத்துடன் பாதியில் நிறுத்தினாள். அன்புவின் முகத்தில் ஒரு நெகிழ்ச்சியான புன்னகை அரும்பியது. மறுநாள் காலை விடிந்ததும் அன்புவை வீட்டிலே பத்திரமாக இருக்கச் சொல்லிவிட்டு மதி அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கிளம்பினாள். நேற்று அன்புவின் கண்களை எடுத்த ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டுகளை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையின் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணரிடம் ஓடினாள். சார், இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க. கார் ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஆப்டிக் நர்வ் காம்ப்ரஸ் ஆயிருக்கு. இவருக்கு மறுபடியும் பார்வை வர வைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் என்று தவிப்போடு கேட்டாள் மதி. அந்த சீனியர் டாக்டர் ரிப்போர்ட்டுகளை உற்று பார்த்தார். பிறகு கண்ணாடியை கழற்றி விட்டு, மதி, ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் அந்த நரம்பு மூளையோட கனெக்ட் ஆகிற இடத்துல லேசாக ரத்த கசிவு இருக்குது. ஆனால் ஒரு வேளை லண்டனில் இருக்கிற புது டெக்னாலஜி மூலமாக அட்வான்ஸ் சர்ஜரி பண்ணுனா 80% இவருக்கு பார்வை திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் என்று சொன்னார். பார்வை வர வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வார்த்தை கேட்டதும் மதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் விழுந்தது. பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் ரெடி பண்ணுறேன் சார். ஆனால் என் அன்புக்கு பார்வை வரணும் என்று மனதுக்குள் சபதம் எடுத்தாள். அதே நேரத்தில் டவுனின் மற்றொரு பக்கத்தில் இருந்த ஒரு ஆடம்பரமான பங்களாவில் சோபாவில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் அந்த பேராசைக்கார வில்லன் ராஜசேகர். அவனது முகத்தில் கோபமும் வஞ்சகமும் தாண்டவமாடியது. அவனுக்கு முன்னால் அவனது ஆட்கள் பயந்து நடுங்கி போய் நின்று கொண்டிருந்தார்கள். என்னடா சொன்னீங்க? நேத்து அவன் மேலே வண்டியை ஏற்ற போனப்போ யாரோ காப்பாத்திட்டாங்களா? இப்போ அவன் அந்த ஆஸ்பத்திரியில் லேடி டாக்டர் வீட்டில் தான் தங்கியிருக்கானா என்று கத்தினான் ராஜசேகர். பாஸ், அந்த டாக்டர் மதி நம்ம சிட்டியோட பெரிய மில்லினியர் ரங்கநாதனோட மகள். அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம சும்மா பூந்து அவனை அடிக்க முடியாது. செக்யூரிட்டி அதிகமாக இருக்கு என்றான் ஒரு ரவுடி. ராஜசேகர் தீயாக புன்னகைத்தான். டாக்டர் வீட்டில் இருந்து அவளை கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த டாக்டர் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினதும் வீட்டுக்குள்ளே புகுந்து அன்புவை தூக்குங்கடா. அவன் உயிரோடு இருந்தாதான் எனக்கு ஆபத்து. இந்த முறை அவன் கதையை முடிச்சுட்டு தான் என்கிட்ட வரணும் என்று கொடூரமாக உத்தரவிட்டான். 2 மணி இருக்கும். மருத்துவமனையில் இருந்து அன்பிற்கு தேவையான சிறப்பு மருந்துகளை வாங்கி கொண்டு காரில் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தாள் மதி. அவளது நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் கலந்த பதற்றம் தொற்றிக் கொண்டது. அதே நேரத்தில் மதியின் வீட்டின் பின்சுவர் வழியாக 2 ரவுடிகள் ரகசியமாக உள்ளே குதித்தார்கள். சமையலறையில் இருந்த லட்சுமி அம்மாவின் வாயை பொத்தி ஒரு அறையில் தள்ளி பூட்டினார்கள். அன்பு தன் அறையில் அமர்ந்து ரேடியோவில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு பாடலை கேட்டு கொண்டிருந்தான்.
அப்போது அவனது கூர்மையான காதுகளில் ஹாலில் யாரோ பூட்ஸ் கால்களுடன் நடக்கும் சத்தம் மெதுவாக கேட்டது. அது மதியின் காலடி சத்தமில்லை என்பதை அவன் உள்மனது எச்சரித்தது. அன்பு பதட்டத்துடன் தன் பிரம்பை கையில் எடுத்தான். மதி, லட்சுமி அம்மா, யார் வெளியில இருக்கிறது என்று சத்தம் கேட்டபடி மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தான். அப்போது அவனது முன்னால் வந்து நின்ற அந்த ரவுடி, பார்வையில்லாத பயலே, எங்களை மீறி நீ எங்கடா தப்புவ என்று சொல்லி அவனது சட்டை காலரை பிடித்து கொடூரமாக தள்ளினான். அன்பு நிலை தடுமாறி தரையில் விழுந்தான். அவனது கையில் இருந்த பிரம்பு தூரமாய் போய் விழுந்தது. மதி, காப்பாத்துங்க மதி என்று அன்பு இருட்டில் தவித்தபடி கத்தினான். ரவுடி அந்த கூர்மையான கத்தியை எடுத்து அன்புவின் நெஞ்சுக்கு நேராக ஓங்கினான். அதே வினாடி மதியின் கார் வீட்டின் போர்ட்டிகோவில் வந்து டயர் அலறும் சத்தத்துடன் நின்றது. மதி கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்தாள். விபத்தில் பார்வை இழந்த அன்புவின் மதியை காப்பாற்றுவாளா? ராஜசேகரின் ஆட்களை மதி எப்படி எதிர்கொள்ளப் போகிறாள்? அன்புவின் உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது. கத்தியுடன் நிற்கும் ரவுடிகளிடம் இருந்து மதி தன் காதலனை காப்பாற்றுவாளா? அன்புவிற்கு பார்வை கிடக்க மதி செய்ய போகும் அந்த பெரிய தியாகம் என்ன? அடுத்த அதிரடியான அத்தியாயம் 4ல் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம காதல் டியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.